முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நம்பிக்கையோட என் அப்பன் முருகன் எனக்கு நல்லதை செய்வார்ன்ற சிந்தனையோட என் வேலை தொட்ட உனக்காகவே எல்லா வகையிலும் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்த்ததை உன் கைகளை ஒப்படைக்கணுன்றதுக்காக தான் இப்போது என் வேலை தொட சொன்னேன் என் செல்வமே. எப்போதும் உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய, அவசர ஆத்திரத்துக்கு உதவிக்கு உனக்காக ஓடி வந்து நிற்கக்கூடிய மனிதர்களை நீ இறுக்கமாக படித்து வச்சுக்கோ. அவர்களையெல்லாம் அலட்சியம் செஞ்சுட்டு நீ தனிமையை தேடி போகிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. என் அருள் அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களின் ரூபத்தில் வந்துதான் உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. அன்பான நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை உன் கூட வச்சுக்கும் போது எல்லா வகையிலும் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உன்னை நேசிப்பவர்களை நீ நேசி. உன்னை பிடிக்காதவர்களையெல்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து நான் தூக்கி எறிஞ்சிருவேன். உனக்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். எல்லா உறவுகளுக்கும் அவர்களுக்கென ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை உண்டு. உன் வாழ்க்கையிலையும் உனக்கான விஷயங்களை பற்றி மட்டும் நீ யோசிக்கணுமே தவிர அவங்க வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு அடுத்தவங்க வாழ்க்கையில் தலையிடாதே. அவரவர்களுக்கான நேரம் முக்கியமானது. அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு நீ எந்த கதையையும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாமேன் செல்வமே. அவங்களுக்கு அவங்க வாழ்க்கை, அவங்க குடும்பம், குட்டி குழந்தைங்க தான் பெருசாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் பயணத்தில் ஒரு சிறு புள்ளி மட்டும்தான் நீ. அதை புரிஞ்சுக்காம அவங்க உனக்காக எல்லாத்தையும் வந்து செய்யணும், எல்லாத்துலேயும் அவங்க வந்து உனக்காக நிற்கணும்னு நீ யாரையும் எதிர்பார்க்காதே. அப்படி எதிர்பார்த்தினா உனக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும், உன் மனசு தான் வலிக்கும். எப்போதும் உன் வாழ்க்கையை முழுமையாக நீ வாழ்ந்தினா போதும். அடுத்தவங்க உனக்காக வந்து எல்லாமே செய்யணும்னு நீ எதிர்பார்க்க வேண்டாமேன் செல்வமே. யார் உன் கூட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, அடுத்தவங்க வந்து நிற்கலை, உனக்கு துணையாக யாருமே இல்லை, உனக்கு ஆதரவாக பக்கபலமாக யாரும் இல்லைன்றதுக்காக நீ ஒன்றும் தவறான பிள்ளை கிடையாது. நீ தனிமையில் இருப்பது உனக்கு தண்டனையும் கிடையாது. உன்னை நீயே புரிந்துக்கிறதுக்கான அருளாக தான் இந்த முருகன் உனக்கான நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கான நேரத்தை இந்த முருகன் உருவாக்கி கொடுப்பேன். நீ அமைதியாக இருந்தாலே எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் என் செல்வமே. ஒரு விஷயத்தை நீ திரும்ப திரும்ப செஞ்சு அதன் மூலமாக தொடர்ந்து பிரச்சனைகளை மட்டுமே சந்திக்கிறேன்னா நான் உன்னை காப்பாற்றலைன்றது அர்த்தம் கிடையாது. அதாவது அந்த விஷயம் உன் வாழ்க்கைக்கு பொருந்தாது, அதை நீ செய்யக்கூடாதுன்றதை உனக்கு உணர்த்துவதற்காகவே நான் உனக்கு உதவி செய்யாமல் அந்த விஷயங்களை உனக்கு தோல்வியாக தருகிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கொள்ள பழகு. வாழ்க்கைக்கு பொருந்தாத ஒன்றையும் உன் வாழ்க்கைக்கு சரிவராத ஒன்றையும் தேடி பிடிச்சி நீ துன்பப்பட்டு கூடவே வச்சுக்கிறதுக்கு பதிலாக அதை விட்டுட்டு விலகி போகிறது தானே சரியாக இருக்கும். வேகமாக வாழ்க்கையில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து விட்டு தேவையான விஷயத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இப்போது உன் வாழ்க்கை உனக்கு கசப்பான அனுபவ பாடமாகவே இருந்தாலும் உன் வாழ்க்கை இனிமையாக மாற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை நேர்த்தியான பாதையில் வழி நடத்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ நினைக்கிறது போல சில நிகழ்வுகள் நடக்கணும்னு நீ ஆசைப்படுற. ஆனால் நீ ஆசைப்பட்டது போல் அந்த விஷயம் நடந்தால் அதன் மூலமாக உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தானே தெரியும். அதனால தான் சில விஷயங்களை நடத்தாமல் நான் கொஞ்சம் காலதாமதம் செய்கிறேன். உனக்கு எந்த நேரத்தில் எது நடந்தால் நல்லதோ அந்த நேரத்தில் அதை நிச்சயம் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கான நல்லது நீ ஆசைப்படுவது போல் நடக்காமல் போகாது. அதை எப்போ எப்படி நடத்தி கொடுத்தா நீ சந்தோஷமாக வாழுவேன்னு எனக்கு தானே தெரியும். உரிய நேரத்தில் உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி தரேன். உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாகவும், உன்னை வெறுத்துட்டு வேணாம்னு சொன்னவங்க முன்பாகவும், உன்னை ஏமாத்திட்டு உனக்கு துரோகம் செஞ்சுட்டு போனவங்க முன்பாகவும், உன்னை தவறாக தப்பாக பேசியவர்களின் முன்பாகவும் உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க போகிறேன். உன் கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக உன் வாழ்க்கையின் உயர்வே வந்து நிற்க போகுது. முருகான அன்போடு பாசத்தோடு என்னை அழைத்த உனக்காகவே உன் கவலைகளை எல்லாம் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன்.
நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் என் வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும். வெற்றியை தரும் வெற்றி வேலாக வீர வேலாக இந்த முருகன் நான் இருந்து உனக்கு முன்பாக இருக்கும் தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு தரேன். உன் உயர்வு தான் இனிமே உனக்கு மௌனமான பதிலாக இருக்கும். நீ அமைதியா மௌனமா பொறுமையா இருந்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையில்லை என் செல்வமே. உன் வீட்லையும் உன் வாழ்க்கையிலையும் எந்த நல்லதுமே நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி ரொம்ப நாளா மனம் நொந்து வருந்தினாயல்லவா? இதோ உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான சுபகாரியங்களையும் சந்தோஷங்களையும் ஒவ்வொன்றாக நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக இனி நிச்சயம் நடந்தே தீரும். எதை எப்போது நான் நடத்தி கொடுப்பேன்ற கவலையும் நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகமும் பயமும் உனக்குள்ள வேண்டாமேன் செல்வமே. முதல்ல உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தை தூக்கி எறிஞ்சிரு. உன் உணர்வுகளின் மூலமாகவே நான் உன்னை மெதுவாக தூண்டி வழி நடத்துவேன். இனிமே எல்லா நாளும் உனக்கு மகிழ்ச்சி நாளாகவும் நீ மனநிறைவோடு வாழக்கூடிய நாளாகவும் இருக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கை என் கைகளில் தானே இருக்கு. நீயும் உன் குடும்பமும் என் முழு பொறுப்புன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. நிச்சயமாக நீ நல்ல நிலைமைக்கு உயரதான் போற. எப்போதும் நம்பிக்கையை மட்டும் கைவிட்ட வேண்டாம். பல ஜென்மங்களாக நீ சேர்த்த புண்ணியத்தின் பலன்தான் இப்போது உன்னை காப்பாற்ற வந்திருக்கு. உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி கருமையாக கஷ்டமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதையும் உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் இந்த முருகன் நான் செஞ்சு கொடுக்குறேன். இப்போதே உன் வாழ்க்கையில் சுமையாகவும் பாரமாகவும் இருந்த விஷயங்கள் அனைத்தும் சரியாகி உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். இனிமே நல்ல நல்ல புண்ணிய காலம் உன் வாழ்க்கையில் தொடங்க ஆரம்பிச்சிடும். உன் முயற்சிகள் எதுவும் வீணாக போக விடமாட்டேன் என் செல்வமே. உன் குடும்பத்தில் அமைதியும் முன்னேற்றமும் உனக்கு நிழலாக உனக்கு நிலையாக நிரந்தரமாக இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். உன்னை வழிநடத்தி வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் நம்பிக்கையோட முன்னேறு. உனக்கான நல்ல காலம் வந்துருச்சு என் செல்வமே. எப்போவுமே மனசில் அது சரியில்லை இது சரியில்லைன்னு குறப்பட்டுக்கிட்டோம் கோளாறு சொல்லிக்கிட்டோம் வீட்டில் சண்டை பிரச்சனை சச்சரவுன்னே இருக்க வேண்டாம். ஏதாவது ஒன்றை நினச்சி கவலைப்படுறதையே பொழப்பாக வச்சுக்காம மனம் வருந்தி புலம்பி கொண்டிருப்பதையே வாழ்க்கையை நினச்சிக்காம தைரியமாக இரு. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்காக ஏன் பயப்படணும்? காலகங்களும் கிரகங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு சரியில்லாமல் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் குழப்பத்தை போக்கி கவலையை நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு தருவேன். எப்போதும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. உன் மன சோர்வையும் வருத்தத்தையும் போக்கி இனி எந்த கெட்டதும் உன் வாழ்க்கையில் நடக்காத அளவுக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நல்லபடியாக நான் நடத்தி முடிக்கிறேன். மறுபடியும் உன் மனசில் அமைதி வந்து சேரும். நீ ஒருபோதும் நம்பிக்கையை கைவிடாதே. உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் அருளாக நான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நல்லபடியாக வாழ்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்குது. கண்டிப்பாக நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை வீணாக போக விட்டுட மாட்டேன். உன்னை தூக்கி உயர்த்தி தலை நிமிர வாழ வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. முயற்சி செஞ்சுக்கிட்டே நல்லபடியாக வாழணுன்ற நடப்போட நல்லதாக நீ செய்யும் போது எல்லாவற்றையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் இயற்கை எப்படி செஞ்சாலும் கஷ்டத்தையும் கிரகங்களையும் சூழ்நிலைகளையும் உனக்கு தப்பாக கொடுத்தாலும் நான் உனக்கு துணையாக இருந்து நல்ல வழிகளை காட்டியே தீருவேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்குறேன். நீ மனசுடைஞ்சு போயிருக்க விஷயங்கள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. உன் வாழ்க்கையில் நீ உயர்வடைவதற்கும் ஜெயிப்பதற்கும் தடைக்கல்லாக எத்தனை பேர் தந்தாலும் அதையெல்லாம் தாண்டி உன்னை ஜெயிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உற்றாரும் உலகத்தாரும் வியக்கும்படி நான் உனக்கான பல வழிகளை காட்ட போகிறேன். நம்பிக்கையோட முன்னேறிப்போ. எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் பின்னால் இருக்கிறவங்கள நீ திரும்பி பார்க்காம உன் பாதையில் நீயே உறுதியாக நடந்துப்போ. உன்னை பற்றி பேசி உன் வாழ்க்கையில் நல்லதை நடக்க விடாமல் தடையை உண்டாக்குபவர்களை எல்லாம்
இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு கெடுதல் செய்பவர்களையும் கேடு நினைப்பவர்களையும் நீ மனசுல இடம் கொடுக்க வேண்டாம். உனக்கு இருக்கும் தடைகள் அனைத்தையும் உடைத்தெறிந்து உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. துணிவோடு நீ இருந்தாலே உன் வாழ்க்கை இனி முன்னேற்றத்தின் பாதையில் செல்லும் என் செல்வமே. வாழ்க்கையில முதல் இன்பம்னு ஒன்று இருந்தா அது நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடல் தான். உன் உடலையும் நீ பத்திரமா பாதுகாத்துக்கோ. மனசுல எந்த கவலையும் இல்லாம அமைதியா இன்பமா இருக்க கத்துக்கோ. உனக்கான இன்பத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையும் நான் நடத்தி கொடுக்குறேன். என்னையே நம்பி இருக்கக்கூடிய உனக்கு அக்கறையோடு அன்பை செலுத்தி பாதுகாத்து உனக்கான நல்லது அனைத்தையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். உன் வாழ்க்கை என் அருளால முழுமை நிறைஞ்சதா மாறப்போகுது. உனக்கு மன அமைதியையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இப்போதே இந்த நிமிஷமே உன் மனக்குழப்பங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை தருவதற்காகவே என் வேலை தொட சொன்னேன். தேவையில்லாம இது நடந்துருமோ அது நடந்துருமோ நினச்சிட பயம் வேண்டாம். அந்த பயம் உனக்குள்ள தீய எண்ணங்களை உருவாக்கும் விஷயங்களா மாறிடும். எதுவுமே தப்பா நடக்காது, எல்லாமே நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்க பழகு. பயத்தை விட்டு விலகி உன்னுடைய கடமைகளையும் வேலைகளையும் நம்பிக்கையோடு நீ செய்யும் போது எந்த தீய சக்திக்கும் உன் வாழ்க்கையில வேலை இல்லை என் செல்வமே. உன் மனசு எதிர்மறையாக மாறாத அளவுக்கு எல்லாவற்றையும் நேர்மறையாக யோசிச்சு செய்ய பழகு. நல்லதையே நினைச்சினா உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கும். உறுதியான நம்பிக்கையோடு இருக்கும் உனக்காகவே எல்லாத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன்னுடைய மனக்குழப்பத்தை எல்லாம் போக்கி உனக்கான மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் அருளும் ஆசீர்வாதங்களும் எப்போதும் உன்னை சுற்றியே தான் இருக்குது. உனக்குள்ளதான் நானும் இருக்கிறேன்றத நீ மறக்காதே என் செல்வமே. நீ மனசுல என்ன நினைக்கிற என்ன யோசிக்கிறங்கிற எல்லா விஷயங்களும் எனக்கு தெளிவாக கேட்குது. நிச்சயமாக நீ மனசார நினைச்சதை நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன்.